கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கூடியிருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாட்கள் மிகவும் கொடிதான நாட்கள், கடைசி நாட்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறதான ஒரு நாட்கள். அவர் எப்பொழுது வருவார் என்பது நமக்கு தெரியாது. ஆகவே நாம் எப்பொழுதும் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்கிற காத்து கொண்டிருக்கிறதான நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியுமாய் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது நீங்க முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அருமையான நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். விசுவாசத்தை பெற்றவர்களாகிய நமக்குத்தான் ஆண்டவராகிய இயேசு இப்படி சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறதான நாம் கரை இல்லாதவர்களும் பிழை இல்லாதவர்களுமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார், விரும்புகிறார். கரைகள் என்று சொல்லும் பொழுது வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நாம் பார்க்கும்போது மார்க் 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது கரைகள் என்று சொல்லி அங்க பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 13 காரியங்களை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10 சில கரைகளை குறித்து அங்கே வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அதே போல வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கும் பொழுது அங்கே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைப்பாதகர்கள், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர், இப்படியெல்லாம் சொல்லி இருதயத்திலிருந்து வரக்கூடியதான காரியங்களை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவ ஊழியத்தை செய்கிறதான கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான நாம் கரை இல்லாதவர்களாக பிழையற்றவர்களாக காணப்படும் பொழுதுதான்
ஆண்டோடைய வருகையிலே நாம் அவரோடு கூட இழுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகவே கர்த்தர் நம்மை நடத்த முடியாது, நம்மளால் அது ஒன்றும் முடியாது. கர்த்தருடைய கிருபை தான் நம்ம நடத்தணும். நாம் தரை இல்லாதவர்களாக, பிழை இல்லாதவர்களாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்யும்படிக்கார் நாம் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இது பொல்லாத நாட்கள். அதனால தெய்வ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பெரும்பாலும் கர்த்தருடைய பணியை செய்கிற தெய்வ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் மத்தியிலே நடக்கிற காரியங்கள், அன்றாட வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை குறித்து நாம் நிறைய வேதத்திலே வாசிக்கிறோம். அதிலே உதாரணமாக நாம் வாசிப்போம் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அங்கே பொறாமை என்று சொல்லி அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 17-18 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்ட பொறாமையினாலே இன்றைக்கு ஜனங்களும் தெய்வ ஊழியக்காரர்களும் இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, எதற்காக இந்த அப்போஸ்தலர்கள் மீது பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை, அதிசயங்களை ஊழியத்திலே செய்தார் என்று சொல்லி அங்கு மேலே வாசிக்கிறோம். அதிலே 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தருடைய மக்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனை நிழலாகிலும் அவர்களில் சிலரை படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் பேதுருவை கொண்டு செய்தபடியினாலே அங்க இருந்த ஊழியக்காரர்கள் அங்க சொல்லப்பட்டிருக்க 17வது வசனத்துல பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேயரார் என்று சொல்லி அங்க பார்க்கிற பிரதான ஆசாரி. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனை பிள்ளைகள் இப்படியாக பொறாமைப்படுகிறார்கள். அருமையானவர்களே, நாங்க ஏற்காட்டிலே, சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஏற்காடு பகுதியிலே, ஏற்காடு தாலுகாவிலே ஊழியம் செய்யும் பொழுது சுற்று பக்கத்திலே எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எங்கள் மீது ரொம்ப பொறாமை கொள்வார்கள். அப்படியாக பொறாமை நிமித்தமாக பல பாடுகளை இறங்கப்பட்டிருக்கிறோம், கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக செய்கிறதான தெய்வ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் தான் இது செய்கிறார்கள். புறமசல் செஞ்சாத பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி எத்தனை பேர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பொறாமை நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பொறாமை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், விசுவாசிகளாய் இருக்கிற நாம், விசுவாசித்து தேவனுடைய வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிறது நாம் கரை இல்லாதவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாட்டுக்காரர் கூட இப்படி பாடுகிறார், கரை இல்லாமலே குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து நாம் சீவிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி பாடுகிறார். ஒரு பாடு கூட இப்படி ஒன்று. ஆசிரியரான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது லேவியராகம புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பலிக்கு பழி வாங்காமலும் உன் சனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும்
உன்னிலே அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று தான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிறதுனா வேதம் சொல்லுகிற வண்ணமாக உன் சனபுத்திரனை பொறாமை கொள்ளாமலும் பொறாமைப்படாமல் நாம் வாழ வேண்டும். மற்றவருடைய ஊழியத்தின் மீதோ மற்றவருடைய குடும்பத்தின் மீதோ மற்ற காரியங்கள் மீதோ பொறாமை கொள்ளாதபடிக்கு, பொறாமை என்பது ஒரு கதை. பொறாமை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் தேவனுடைய வருகையிலே நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோபுவின் புஸ்தகத்திலே 5:2 வாசிக்கும் பொழுது, 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 106:16 வாசிக்கும் பொழுது, பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பொறாமையினாலே, அருமையானவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில பொறாமைனாலே தான் என்னுடைய சபையை இன்றைக்கு வேறொரு ஊழியக்காரர் பிடிங்கி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பொறாமை. ஏனென்றால் கொஞ்சம் ஜனங்கள் அதிகமா வந்துடக்கூடாது, உடனே பொறாமப்படுறாங்க. ஊழியக்காரர்கிட்ட பொறாமப்படுறாங்க, மற்றவர்கள் பொறாமப்பட்ட கூட பரவாயில்ல. தேவ பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள். ஆகவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக அங்க இருக்க வேண்டும் என்று தான் அங்கே 14வது வசனத்திலே ரெண்டு பேரும் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்ட, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், எவைகள் வர காத்திருக்கிறனா, புதிய வானமும் புதிய பூமியும் வரப்போகிறது என்கிறதாக வேதத்திலே சொல்லப்பட்ட மனமாக புதிய வானத்துக்குள்ளா புதிய பூமிக்குள்ளாக கடந்து செல்கிற நாம் கரை இல்லாதவர்களும் பிழை இல்லாதவர்களுமாக அவருடைய சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அருமையானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னாம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அங்கே 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே மோசேக்கு விரோதமாக மீரியாமும் ஆரோனும் பொறாமை கொண்டார்கள், அவனுக்கு விரோதமாக பேசினார்கள் என்று சொல்லி அங்கே என்னாகம புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டது பாருங்க, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மோசே விவாகம் பண்ணினதான அவருடைய மனைவி நிமித்தமாக மீரியாம் அவருடைய மோசேயுடைய சகோதரி, ஆரோன் மோசேயுடைய சகோதரர், தன் உடன்பிறப்புகளை இப்படியாக பொறாமை பண்ணுகிறதான நாட்களாக இருக்கிறபடினாலே இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக கடந்து செல்ல தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிழை இல்லாதவர்களாக கர்த்தருக்காக நாம் வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்யும்படிக்காய் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவ சமூகத்தை நோக்கி நாம் எப்பொழுதும் முறையிடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாக செய்வார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து கடந்து செல்வோம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்திலே 12-17 வரைக்கும் வாசிப்போம் என்றால்,
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியர் ஈசாக்குக்கு விரோதமாக அங்கே பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் ஈசாக்கு தேவனுக்கு பயந்த ஒரு மகன், கர்த்தருக்கென்று விசுவாசத்திலே வாழ்ந்த ஒரு மகன். ஆகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 26 அங்கே சொல்லப்பட்டது பாருங்க, வாசிப்போம் என்றால், ஈசாக்கு அந்த 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானிக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் மீதுதான், விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மீதுதான் இப்படியாக பொறாமை கொள்ளுகிறார்கள். ஆகவே பொறாமை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படிக்க எல்லா வன்கண்ணனுடைய கர்த்தர் அவர்களுடைய பார்வைக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி நம்மை ரட்சித்து காத்துக் கொள்ளும்படிக்காய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவருமாய் வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்யும்படிக்காய் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.